சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தாவேகா தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக 180 தொகுதியில ஜெயிக்க போறோம் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கிறார் புசி ஆனந்த் அவர்கள். இன்னொரு பக்கம் தாவேகாவோட கூட்டணி கட்சியே வரலங்கிறதுனால ஒருவரை கட்சியவே உருவாக்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாக தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்போது மீண்டும் முரண்டு பிடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆமா, நாங்க விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மைதான், இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அரசியல் எல்லாரும் கூடயும் தானே பேசணும் அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் தன்னுடைய பேட்டியின் மூலமாக கொளுத்தி போட்டிருக்கிறார். என்ன முடிவில் இருக்கிறது காங்கிரஸ்? ஆதவ் அர்ஜுனா இந்தியாவிலே 2 பேர் தான் தைரியமானவங்க, ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொன்னு விஜய் அப்படின்னு அவர் பக்கம். தாவேகா காங்கிரஸ் எதை நோக்கி நகர்கிறது? மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாம் போட்டு உற்சாகமா இருங்க அப்படின்னுட்டு யாருக்கு செய்தி சொல்லுகிறார்? ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? விஜய் காங்கிரஸை நம்பலாமா இல்ல சீட்டை ஏத்திட்டு திமுக கூட போகிறதா காங்கிரஸ்? தலையிட்டு இருக்கிறார் சோனியா காந்தி என்கிற தகவல்களும் வருகிறது. எதை நோக்கி நகர்கிறது இந்த கூட்டணி குழப்பம்? விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வெல்வன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இன்றைக்கு காலையிலிருந்து ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கிறது. விஜய் கூட நாங்கள் பேசினது உண்மைதான், விஜய் எங்களை வெளிப்படையாகவே அழைச்சாங்க, நீங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அரசியலில் அப்போ நீங்கள் இப்போவும் பேசுகிறீங்களா, ஏன் மறுக்கலை அப்படின்னும் போது கிரீஷ் சோடங்கர் அவருடைய பேட்டியிலே சொல்லியிருக்காரு. நம்ம அந்த செய்தியை முதல்ல பார்ப்போம். விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் சே நோ டு பவர்? எந்த அரசியல் கட்சி தனக்கு அதிகாரம் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்ல போகிறது அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் உள்ள விஜய் கூட டச்சில் இருக்க மாதிரி போகிறீங்களே அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு அவர் சொல்லுகிறார், அவங்க எங்க கூட வர்றதுக்கு தயாரா இருந்தாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு பலம் இருக்குன்னு விஜய் ஏத்துக்கிட்டார் இல்லையா அப்படின்னு ஒரு பதில சொல்றாரு. அது ஒரு டிப்ளமேட்டிக்கான பதில். அப்ப காங்கிரஸ் ஏற்கனவே நிகழ்த்தியதா? இப்போ நாங்க திமுக கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்பதான் அலையன்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் பேசுவோம் அப்படிங்கிறாரு. விஜய் கூட பேசலன்னு நீங்க மறுக்கவே இல்லையேன்னு கேள்விக்கு கிரீஷ் சோடங்கர் சொல்கிறார். அரசியலில் நீங்கள் எல்லாரிடமும் பேச வேண்டும், கம்யூனிகேஷன், ஒருவருக்கு ஒருவர் பேசுவது அப்படிங்கிறது அப்படியெல்லாம் நின்று போயிடாது. கூட்டணி வச்சுட்டாங்கிறதுக்காக மிக கடுமையான எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களும் கூட பேசி கொண்டிருப்பார்கள். அதிமுக லீடர்ஸ் கிட்ட நாங்கள் பார்க்கும்போது கூட தான் நாங்கள் பேசிக்கிறோம் என்று கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல மகிழ்ச்சியும் இல்லை, அதே போல் டிசப்பாயின்மெண்ட், ஒரு அப்செட் ஆகிறது, ஏமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் அரசியலில் கிடையாது. அரசியலுக்கு வந்தால் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஈவன் ஹியூமிலியேஷன், உங்களை அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தினாலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும்னு கிரீஷ் சோடங்கர் தன்னுடைய பேட்டியில் இன்றைக்கு பற்ற வைத்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக மாறுகிறது. த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் திரு பிரபாகர் தமிழரசு அவங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அவர் எடுத்த பேட்டியில் தான் இவ்வளவு விஷயங்களும் வந்திருக்கிறது. இப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது, எதை நோக்கி நகர்கிறது காங்கிரஸ்? அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு ஒரு சபதம், அதுதான் தாவேகா தரப்பினரால் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. 175 180 சீட்டுகளை ஜெயித்து தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படின்னு புசி ஆனந்த் ஒரு சபதம் எடுத்து தொண்டர்களிடம் ஒரு உற்சாக உரையாற்றி இருக்கிறார். அதில் ஹைலைட், அவர் இப்போவே ஏறத்தாழ மண்டலத்தை பிரித்து விட்டுட்டார். ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு மேற்கு மண்டலத்தை அவருக்கு தலையில் இது பண்ணி மேற்கு மண்டலத்தில் அவர் பார்த்து பாருங்கிற மாதிரி அவரை நகர்த்தி விட்டாங்க. இங்கே வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இந்த சர்க்கிள் ஜோனை இல்லது வட தமிழ்நாடு டு நெக்ஸ்ட் வரைக்குமா இருக்கலாம், ஆதவ் அர்ஜுனா தான் அதுக்கு பொறுப்பு, அவர் தான் அதை பார்த்து ஜெயிக்க வச்சு எம்எல்ஏக்களை கொண்டு வர போகிறாரு அப்படின்னுட்டு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா தலையில் அந்த பொறுப்பை நகர்த்தி இருக்கிறார். சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இன்னும் வந்து ஒரு சரியான அளவுக்கான திமுகவுக்கு கம்பீட் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பார்வை இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான எதிரி அல்லது எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சி இல்லைங்கிற இடத்த தாவேகா இட்டு நிரப்ப போகிறது அப்படின்னு அவங்க தரப்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் அது ஆதவ் அர்ஜுனாட்ட நகர்த்தி இருப்பது என்பது அது புசி ஆனந்தனுடைய சாமர்த்தியமா, இல்லை வேலையை பிரித்து விட்டுருக்கிறாரா, இல்லை சென்னையில் ஜெயிக்கலன்னா அவர் தலையில் கட்டிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியா என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போ கிரீஷ் சோடங்கருடைய இந்த பேட்டி இருக்கு இல்லையா, காங்கிரஸ் பவர் ஷேர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இன்னமும் அப்படின்னும் போது யார் இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன என்ஜிஓவா நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அதற்கான அபிலாஷைகள் இருக்கும். அந்த சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் அப்போ சொல்கிறாரே தவிர தமிழ்நாட்டில் அப்படியான இது இல்லைன்னு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு. ஆனால் எங்களுக்கு ஆசை இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ அதை கைவிட்டுட்டீங்களா? எதையும் அரசியலில் கைவிட முடியாது, இருந்துக்கிட்டு தான் இருக்கும், சமயம் வரும்போது கேட்போம் என்பதாக அது முடிந்திருக்கிறது. அது ஏறத்தாழ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறது. இதுக்கு நடுவில் பார்த்தா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் விருதுநகரனுடைய எம்பி, அவர் கொளுத்தி போட்ட விஷயங்கள், நீங்கள் என்ன சஸ்பெண்ட் ஆனீங்களா, ராகுல் காந்திக்காக நாங்கள் தானே சஸ்பெண்ட் ஆனோம், திமுக எங்கே போச்சு, துணை நிற்கிறோம் நீங்களே அப்படின்லாம் கேட்டார் இல்லையா, அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம அதை பார்ப்போம்.
படித்ததில் பிடித்தது அப்படின்னு News18 காலையில் அவங்க டெய்லி ஒரு மோட்டிவேஷன் கோட், அதை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய கொட்டேஷன்ஸ் அவங்க எப்பயும் ஷேர் பண்ணுவாங்க. அதை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. மூழ்கி விட்டா என மற்றவர்கள் எண்ணும் போது முத்தெடுத்து மேலேறி வாருங்கள், கடலும் கை கொடுக்கும் அப்படின்னுட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இது நம்ம என்னவா புரிஞ்சிக்க வேண்டியது, யாருக்கான செய்தினா, அவர் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடருடைய கடைசி நாளில் செல்வப்பெருந்தகை அவர்களை பெயர் குறிப்பிடாமல் கடுமையாக சாடினார். அவர் சொல்லியிருந்தார், இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா அப்படின்னு எண்ணக்கூடிய அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவர் சொல்லியிருந்தார். அதற்கு இவர் கடுமையான எதிர்வினை, அரசவை கவிஞர்னா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா, அவையிலே இருந்துக்கிற புலவர்கள் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தார். திமுக கூட்டணி பங்கு அதுக்கு வாய்ப்பில்லை என்று திரும்ப திரும்ப சொல்லும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் எதிர்வினை ஆற்றி கொண்டு வந்தவர். விஜய் கூட போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக அங்கே போனால் என்ன தவறு என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர் தான் மாணிக்கம் தாகூர் அவர்கள். இப்போ அவர் சொல்கிறாரு, இதோட இது முடிஞ்சு போச்சு, எனக்கு எண்டு காடாக போடுறீங்க, எண்டே கிடையாது அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் அல்லது காங்கிரஸில் அதிகாரத்தில் பங்கு கேட்ட ஒரு செக்ஷன், அவங்களுக்கு நோக்கம் அதிகாரத்தில் பங்கு வாங்குவது என்பதா இல்லை திமுகவை விட்டு வெளியே போவது அப்படிங்கிறது, கூட்டணியை விட்டு முறிக்க வேண்டும் என்பதாங்கிறது $1 மில்லியன் கேள்வி. அதற்கான பதில் அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ இது யாருக்கான செய்தி அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது இன்னமும் கூட ஒரு ஆசை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது என்பது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தாவேகாவுக்கும் இருக்கிறது, வந்தா வேண்டாம்ல அவங்க சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் நம்மளை நம்பியும் சில பேர் வரலாம் இல்லையா, அவங்களையும் நம்ம அரவணைக்கணும் இல்லையா, அதனால் ஆட்சியில் நம்ம பங்கு கொடுப்போம், தனி பெரும்பான்மையோடு தமிழக வெற்றி கழகம் ஜெயித்தாலும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு அவர் அறிவித்து ஏறத்தாழ 1.25 வருடங்கள் ஆயிடுச்சு அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டில் அதை அறிவிக்கிறார். ஸோ அப்போ அந்த நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையானா, இப்போ யாரும் வரலை. வந்தவர் செங்கோட்டையை ஒரு கட்சியிலே சேர்த்துட்டீங்க, கட்சியில் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிட்டீங்க, போயிடுச்சு. முஸ்தபா அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார். அவர் நீங்கள் கட்சியாக ட்ரீட் பண்ண போகிறீங்களா, ஏன்னா அவர் தனியாக ஒரு இயக்கம் வச்சுருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி ஒரு கட்சியாக கூட்டணியில் காட்டக்கூடிய அளவுக்கு அது இருக்கா அப்படிங்கிறது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க. அது இந்த 2 அமைப்புகள் சார்ந்தது. அப்போ யாரை கொண்டு வரலாம் அப்படின்னும் போது தான் நம்முடைய எம்ஜிஆர் அதிமுக அப்படிங்கிற வகையில் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள், இதே பேரில் இதுக்கு முன்பாக வேறு ஒரு கட்சி இருந்தது, இது 2வது அப்படிங்கிற கணக்கில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா பல கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க, தேவைப்பட்டால் அதை ரிவைவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸை முதல்ல மூப்பனார் தொடங்கினார், பிறகு அது இணைக்கப்பட்டது தாய் ஸ்தாபனத்தோட. அவருடைய மறைவுக்கு பிறகு ஜி.கே. வாசன் மத்திய அமைச்சராக இருந்து விட்டு அதற்கு பிறகு அவர் திரும்ப அதையே ரிவைவ் பண்ணி கொண்டு வந்தார். நாம் தமிழர் கட்சிங்கிறது இதுக்கு முன்பாக சி.ப. ஆதித்தனார் அவர்களுடைய இயக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு அதே பெயரை வாங்குவதற்கு அவங்களை சந்திச்சு அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் சீமானவர்கள்ட்ட இப்போ நாம் தமிழர் வந்திருக்கிறது. அதே போல் ஏறத்தாழ இந்த எம்ஜிஆர் அதிமுக இதற்கு முன்னாடி இருந்தது தான் மீண்டும் அதை ரிவைவ் பண்ணி எடுக்கக்கூடிய வேலையை திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் ஏறத்தாழ விஜயை நோக்கி நகர்வதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது விஜயகாந்துக்கு பலமாக இருந்தவர் இப்போது விஜய்க்கும் வந்து விட்டார் ஒரு பர்ஸ்பெக்ஷன். ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, ஏற்கனவே செங்கோட்டனையே ஜெயலலிதா அவர்களுக்கே ரூட் மேப் போட்டு கொடுத்தவர் அப்படின்லாம் ரொம்ப பெருமையாக பேசினார்கள். அது உண்மையும் கூட, அதில் நம்ம மாற்று கருத்தோ இல்லை அதில் விமர்சனமோ கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட செங்கோட்டையின் உள்ள வந்த பிறகு விஜய் இப்போ எத்தனை டூர் போயிட்டார் தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் கரூர் சம்பவமாகட்டும், அதற்கு பிறகு இப்போ போகிறதாகட்டும், இப்போவும் என்ன சொல்கிறார், நீங்கள் உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு தலைவரை பார்த்துருக்க முடியாது, நான் ஊராக வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்குறேன், எனக்கு நீங்கள் வாக்களித்து என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு தான் இதுவரைக்கும் தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அரசியலில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். இந்த அரசு, ஆளக்கூடிய திமுக அரசு உங்களை சந்திப்பை விடாமல் தடுக்கிறது. அஃப்கோர்ஸ் திமுக நிறைய கூட்டம் போடுது, மாநாடு போடுது, அலோவ் பண்ணுறாங்க, பட்ஜெட்டை எதிர்த்து அவங்க கூட்டணி நிகழ்ச்சியில் போராட்டம் பண்ணுறாங்க, போலீஸ் அனுமதிக்குது. எங்களுக்கு அடக்குமுறை இருக்கிறதுன்னு நீங்கள் வச்சிங்கன்னா அதில் உண்மை தன்மையே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அரசு அப்படி தான் செய்யணும், நீங்கள் அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய உறுதித்தன்மை எவ்வளவு தடுத்தாலும் நான் மக்களை போய் சந்திச்சு தீருவேன் அப்படின்னு காட்டக்கூடியதை தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள், சராசரி வாக்காளர்கள் ரசிப்பார்களே தவிர, இவங்க அலோவ் பண்ணலை, நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆகிட்டா நம்ம போலீஸ் தான், நம்ம போலீஸ் நம்மளை தடுக்காது, அப்போ நான் வந்து உங்களை பார்ப்பேன் என்று சொல்லுவது அடிப்படையிலேயே மக்கள் சிம்பிளாக யோசிப்பாங்க. என்ன இப்போ பார்க்க வர்றதுக்கே நீங்கள் அவங்கள எதிர்த்து சண்டை செய்யலையே, நாளைக்கு ஜெயிச்ச பிறகு மட்டும் நீங்கள் எப்படி வருவீங்க? நீங்கள் எங்களை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும், எங்களுடைய வாக்கை பெறுவதற்கு நீங்கள் எவ்வளவு ப்ரோஆக்டிவாக செயல்பட்டீங்க, எங்களுக்காக என்ன குரல் கொடுத்தீங்க என்கிற கேள்வி இருக்குது. அதை செய்யலை அப்படின்னா அப்புறம் எப்படி நம்புறதுங்கிறத சாமானிய வாக்காளர்கள், கட்சி சார்பு இல்லாத வாக்காளர்கள் மிக நிச்சயமாக பார்ப்பார்கள். அதுதான் விஜய் தவறு செய்த இடமாக, தவறு செய்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
இப்போ இந்த சூழலில் இப்படியான வினோதமான விஷயங்களை சொல்லி அவர் வாக்கு கேட்கிற சூழலில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நகர்ந்திருக்கிறார். அவர் கூட்டணியை ஏறதாட விஜயோட வைக்க வாய்ப்பு இருப்பதாகத்தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு நாட்டில் ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறார். நாளை காலை 10 மணிக்கு அவசர கூட்டம், நம்ம எந்த வாகனத்தில் பயணப்பட போகிறோமோ அந்த வாகனம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். எந்த வாகனம், எதுக்கு வந்தது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு டாக்டர் ராமதாஸ் அவர் பக்கம் ஒரு வெடியை பற்ற வைத்திருக்கிறார். அது நாளைக்கு வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இல்லைனா அவங்க பிரேமலதா அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க ஜனவரி 7ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் அறிவிக்கிறேன் அப்படின்னாங்க. அது தள்ளி 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 வந்து ஒரு வழியாக போன வாரத்தில் அது முடிவாச்சு. அந்த மாதிரி ராமதாஸ் அவர்களும் இப்போ நகர்த்த போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தனி கேள்வி. அவர் விஜய்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இவங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஏறத்தாழ போவது அப்படிங்கிறது உறுதியானதாகத்தான் சொல்லப்படுகிறது. அவங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கூட வந்து இல்லைங்க, ஒரு மூத்த தலைவர் நிற்கணும், ஒரு ப்ரைடு எங்களுக்கு தேவைப்படுது என்பதற்காக அவரை உள்ளேயே சேர்க்கறதுக்கு பதிலாக இது ஒரு ஆப்டிக்ஸ் சொல்லலை. யாருமே வரலன்னா விஜய் இப்போ கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க வேலூர் கூட்டத்தில், அறிவாலயம் பக்கத்தில் யாராவது நிழலுக்கு ஒதுங்கலான்னு போனால் கூட பிடிச்சி கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னீங்க. யாரை சொன்னீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா நீங்கள் எதையும் நேரடியாகவும் பேர் சொல்ல மாட்டீங்க. கோர்ட்டே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்ன பிறகு அமைச்சர் பேரை சொல்லி குற்றம் சாட்டுறது இல்லை. இடி கேஸ் போட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலும் கூட சம்மந்தப்பட்ட மாவட்ட அமைச்சர், வேலூருக்கு போகிறீங்க, துரைமுருகன் மீது இடி வச்ச குற்றச்சாட்டு இல்லை கோர்ட்டில் இருக்க நிலுவையில் இருக்க வழக்கு, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ் ஆகட்டும், அல்லது அவரின் மீது வந்து பார்த்தீங்கன்னா அவரிடமிருந்து கனிம வளத்துறை மாற்றப்பட்டதா, ஏன் மாற்றலை, மாற்றிருந்தா ஏன் மாற்றினாங்க, இப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்பீங்கன்னா அது வேற. நீங்கள் அதுக்குள்ளேயும் போகல. நேரு அவர்களின் மீது எஃப்ஐஆர் போடணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அதிமுக போட்ட வழக்கு, அதை பற்றி ஏதாவது பேசுவீங்கனாலும் நீங்கள் பேசல. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நின்று போயிருக்கு. இளைஞர்களுக்கான கட்சின்னா அந்த குரல் அதிகமாக வலுவாக ஒழித்திருக்க வேண்டியது நீங்கள் தான், அதையும் பேசலை. இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசலை அப்படின்னா நிழலுக்கு வந்தவங்கள பூரா திமுக பச்சு உள்ளே சேர்க்குதுன்னா நிழலுக்கு கூட பனையூர் பக்கம் ஏன் யாரும் ஒதுங்கலை அப்படிங்கிற கேள்வி வர்றதுனால பண்ருட்டியார் அவர்களை உள்ளே அழைப்பது, அவரை இன்வைட் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு சூழலும் கனிந்திருப்பதா செய்தி வெளியாக இருக்குது. இதுக்கு நடுவில் தான் கிரீஷ் சோடங்கர் இப்படியான விஷயத்தை பேசியிருக்கிறார். நாங்கள் எல்லாரோடவும் பேச தான் செய்வோங்கிறது. இது அடிப்படையில் திமுக காரங்க அல்லது திமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டார்கள். காங்கிரஸ் தொண்டர்கள் இதை விரும்புகிறார்கள். ஏறத்தாழ பார்த்தா இதை அவங்க இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க சமூக வலைதளங்களில். 21 vs 45 அப்படின்னு. அதாவது எல்லாருக்கும் சீட்டுகளை குறைச்சிக்க சொல்கிறோம். போன முறை கொடுத்த 25ல் 21 சீட்டு வரைக்கும் கொடுக்குறோம். ராஜ்யசபா பார்க்கலாம் 1 அப்படிங்கிறது அவங்க 2 கேட்குறாங்க. அவங்க 45 சீட்டு ப்ளஸ் 2 ராஜ்யசபா, இப்படி பல எண்ணிக்கைகள் உலாவ விடப்படுகிறது. காங்கிரஸோடு பயணிக்கக்கூடிய நம்முடைய கிளை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் 21 vs 45 என்ற சமூக வலைதளங்கள் அதை பதிவிட்டு இதுதான் நரேட்டிவ், அவங்க சொல்கிறது நாங்கள் சொல்கிறது, நாங்கள் எப்படி எங்களுடைய உரிமையை பெற்றை தரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் நேற்று முன்னாள் காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கடிதத்தை அவசரமாக மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. இதில் நமக்கு என்னென்னா, காங்கிரஸில் இருந்து டெல்லிக்கு போகிற எல்லா மெயிலும் எப்படி கசியுதுன்னு ஒரு கேள்வி ஏற்படுது. திமுக நமது கட்சியை உள்ளே வைத்தே அழிக்கிறது, இதை நாம் அனுமதிக்கக்கூடாது, நம்முடைய பங்கை நாம் பெற்றாக வேண்டும், திமுகவுக்கு நாம் அடிபணியக்கூடாதுன்னு அடுத்தடுத்து விஷயங்கள் எல்லாம் பேசுபொருளாக போய்கொண்டே இருக்கிறது. இது எப்படி கசியுது, அவங்களே வெளியிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு தனி கேள்வி இருக்குது. இந்த இடத்தில் தான் சோனியா காந்தி அவர்கள் தலையிட்டு திமுக கூட்டணியில் தான் தொடரணும் என்று உறுதியாக சொல்லியிருப்பதாக டெல்லி வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டேபிளில் உட்காரும் போது தான் எப்படி போகுது அப்படிங்கிறதும், வெளியில் வந்து அவங்க எதை சொல்கிறாங்க, எதை சொல்லாமல் தவிர்க்கிறாங்க என்பதை பொறுத்து இது எதை நோக்கி ஒரு மாதிரி அக்காமடேட் ஆகும் அப்படிங்கிற இடத்த நம்ம பார்க்கலாம். ஆனால் காங்கிரஸ் தாவேகா கூட வந்துவிட வேண்டும்னு ரொம்ப டெஸ்பரேட்டாக காங்கிரஸில் ஒரு ஃபேக்ஷன் போகணும்னு நினைக்கிறாங்க. தாவேகாவும் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆதவ அர்ஜுன். அவர் தான் வந்து தேர்தல் வியூக மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்தில் இருக்கிறார். அவர் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். இந்தியாவிலேயே 2 பேர் தான். யாருங்க இந்தியாவிலே 2 பேர் தான்? இந்தியாவிலே 2 பேர் தாங்க. எப்படி எதிர்கட்சிகள் மற்ற விஷயங்கள் எந்த அழுத்தத்துக்கும் பணியாதவங்க இந்தியாவிலே 2 பேர் தான். இந்தியாவிலேயே தைரியமாக பேசக்கூடியவங்க 2 பேர் தான். ஒருவர் ராகுல் காந்தி, இன்னொருவர் விஜய் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார். அதை ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரான்னு இந்தியா முழுக்க குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார். இங்கே கீழே இருந்து மேலே வரைக்கும். அப்புறம் இந்த கிராஸில் கிராஸாக நடந்திருக்கிறார். விஜய் அப்படியாக எப்போது வெளியில் வருவார் அப்படிங்கிற கேள்வி இன்னும் மிச்சம் இருக்குது. நீங்கள் நேரடியாக கொண்டு போய் உங்களுடைய ஆசையை இவங்க 2 பேரும் இணையணுங்கிறத வெளிப்படையான ஒரு அழைப்பை போலத்தான் பார்க்க வேண்டும். அந்தளவுக்கு நீங்கள் ராகுல் காந்தி உழைப்பை
அவ்வளவு சாதாரணமாக அதுவே போதாதுங்கிற விமர்சனம் இருக்குது, தனி விவாதம். ஆனால் வெளிப்படையாக களத்துக்கு வருவதற்கு ஒரு நாளும் ராகுல் காந்தி அச்சப்பட்டதில்லை. அவங்களும் பல நேரங்களில் டெல்லியில் இருந்துட்டு மாநில தலைவர்கள் அங்கே வர வச்சு பேசுறதுங்கிறது பண்ணையார் அரசியலுங்கிற விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். சில பொருத்தங்கள் இருந்தாலும் களத்திற்கு போவது அப்படிங்கிறதுல ராகுல் அளவுக்கு இன்னமும் விஜய் வரலைங்கிறது ஒரு தரப்பினுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த ஆசை பலருக்கும் பல விதமாக இருக்கிறது. அது எப்படி கனிய போகிறது, யார் யாரோட சேர போறாங்க, இப்படியான பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கிறது. அடுத்த ஒரு வாரத்திற்குள் இது எல்லாவற்றுக்குமான பதில் கிடைத்துவிடும். 1ஆம் தேதி முதலமைச்சர் பிறந்த நாளில் கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களையும் மேடையிட்டுவது அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. ராகுல் காந்தி மார்ச் மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். இதற்குள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். புதிய கூட்டணிகள், புதிய கணக்குகள் எப்படி வருது, எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கூடுதல் அப்டேட்ஸோட சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.